ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். 2-3 நாள் நம்ம டே விலாக் போடலை. அம்மா போனதுக்கு அப்புறமேட்டு ஹஸ்பண்டும் வர்றதுங்கிறனால கொஞ்சம் தட்டுப்பாடுங்க. என்னத்தை சமைக்கணும்னு தெரியல, ஏதோ கிடைக்கிறத சமைச்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். அதனால் எங்களால் டே விலாக் உங்களுக்கு கொடுக்க முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஆனால் வண்டி சர்வீஸ் பண்ண போனதுலையாக இருக்கட்டும், பேர் ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோ போடணுங்கிறதுக்காக வேண்டி போட்டிருந்தேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பா 7ஆம் கிளாஸ் போக போகிறா. தலைக்கீழே போகிறேன்டி போக போகிறேன். எந்திரிச்சு படி அப்படின்னதுக்கு புக்கு நோட்டு எல்லாமே இங்கே கிடக்கு. பாதி எழுதுவாளுக 2 பேரும், மறுபடியும் ஏதாச்சும் ஒன்றுன்னா படுத்துக்கிடுவாளுக. கேட்டால் வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமா, வைக்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிடுறது. நைட்டில் அந்த பக்கத்துலேருந்து மாமியார் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10-15 நாளைக்கு முன்னாடி பகலில் கொஞ்சம் நல்ல வெயிலும் அடிக்கும், சாயங்காலம் ஆனால் மழையும் பெய்யுங்கிறதுனால அம்மா எந்த ஒரு தீ மூட்டை எது போட்டாலும் சரி அங்கிட்டிருந்து இங்கிட்ட இருக்கட்டும், இல்லை இங்கிட்டிருந்து அங்கிட்டும் போகிறதுனால பாட்டி இறந்தப்போ நாங்கள் ஒரு வால் போஸ்ட் ஒன்று அடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை தான் இதில் நான் கெட்டி வச்சுருக்கிறேன். எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும் பாருங்களேன். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமேட்டு தான் வீடை வேறு ரெடி பண்ண முடியுங்களா, அதனாலேயே நிறைய விஷயத்த நினைக்கிறனாலேயே என்னமோ தெரிலங்க, அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இன்றைக்கி கூட நான் தூங்கி எந்திரிக்கும் போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 8, ஆனாலும் தூக்கம் கண்ணை விட்டு போகலை. இன்னமும் தூக்கம் சொக்குது. ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் காசு அனுப்பிவிடு, கறி வாங்கிட்டு பட்டாணி குழம்புக்குள்ளே போட்டு வைக்கணும்னு சொன்னேன். மணி 11:30 ஆக போது, இன்னும் பணம் அனுப்பி வைக்கல. சரி, ஒரு வேளை அனுப்பி வச்சாங்கன்னா மாவு அரைச்சிட்டே இருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, கரண்ட் புட்டுக்குச்சு. பாப்பாவோட கொஞ்சம் நேரம் பேசி சிரித்து விளாண்டதுக்கு பிறகு நம்ம எப்போதுமே நார்மல் சாப்பாட்டு அரிசியில் நான் நிறைய டைம் தக்காளி சாதம் செஞ்சுருக்குறேங்க. ஆனால் பிரியாணி அரிசியில் தக்காளி சாதம் செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாரு பாப்பா, சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். சரிம்மான்னு சொன்னான். கரெக்டாக உலைய வைக்கும்போது மணி ஒரு 10 மணியோ 11 மணியோ இருக்கும். இப்போவே வெயிலில் பார்த்தீங்களா, எப்போதும் போல தான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 கிலோ போல் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா பிரியாணி அரிசி ஒரு 1/2 கிலோ போல் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுலேயும் ஒரு உலக்கு போல் தான் போட்டிருக்கிறேன். மீதி அரிசி எடுத்து வச்சிட்டேன். தக்காளி ஃபுல்லுமே ஃப்ரை பண்ணக்கூடாது, ஓரளவு 3/4 வேக்காடாக இருக்கும்போது அப்போ தான் நம்ம தண்ணி கூட்டி அப்புறம் தம் போடும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த அடுப்பு அனல் சூடுக்கும் கரண்டியை கிண்டிட்டு அதுக்கு மேலே வைக்கிற சூடுக்கும் கரண்டியை பிடிக்கவே முடியலைங்க, செம சூடாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு மல்லி மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டையுமே சேர்த்துட்டு அதையுமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு உலக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த உலக்கில் தான் கரெக்டாக ஒரு உலக்கு போல் அரிசி எடுத்துருந்தேன். இப்போ சரிசமமான தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்கிற வரைக்கும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சதுக்கு பிறகு அரிசி போடும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கு பின்னாடி மல்லிச்செடி வச்சுருந்தேங்க, அதை இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், இன்றைக்குமே நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஆனால் அது குழம்புக்கெலாம் போடலாம் அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அது ஹைதராபாத்தில் இருக்கிறது. நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ மல்லிச்செடி எடுக்க தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் அது போடலாமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாராக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா போடலாம். நாங்கள் கொஞ்சம் செடி வளர்த்து வச்சுருக்கிறேன்னா கொஞ்சம் பூச்செடி தான், அதுக்குள்ளேயே முளைச்சி வந்தது தாங்க. இந்த சைட்லேயுமே இன்னும் ஒரு 6 செடி போல் இருந்துச்சு. அதை நான் கவர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனாலுமே பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுடைய மாடு அது கிளறி அதில் இருந்தது எல்லாமே தின்றுச்சு. ஆனால் இதில் ஒரு குட்டி மொட்டு மாதிரி இருக்குங்க, அதில் பூ பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மேலே அந்த பூ இருக்கிற அந்த இதழோடு பிச்சு போடுங்க அப்படின்னாங்க. நான் வெறும் இலையை மட்டும் பிரியாணி கூட போடணும் அப்படிங்கிறதுக்காக, தக்காளி சாதத்துக்குள்ளே போடணுங்கிறதுக்காக வேண்டி எடுத்தனேவும். அப்புறம் அவங்க சொன்னாங்க போடு மாதிரியா ஒன்றுமே செய்யாதுன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது தண்ணி எல்லாமே சரிசமமாக ஆனதுக்கப்புறமேட்டு வேணுங்கிற அளவுக்கு அந்த மல்லிச்செடியுமே நல்லா அலசி எடுத்து அதில் போட்டுட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சமைச்சிக்கிட்டு இருந்த அடுப்பில் இந்த டைம் அந்த அடுப்பை இது பண்ணிவிட்டு புது அடுப்பு போடாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா வெயில் டயத்தில் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குங்க. முன்னாடியே வெயில் டைம் வர்றதுக்கு முன்னாடியே அடுப்பு போட்டது என்னமோ நல்லதாக போச்சு. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த வெள்ளாம்பழத்தில் உள்ள ஜூஸு டெய்லி எப்படினாலும் ஒவ்வொரு பழத்தில் நாங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிடுவாங்க. அது வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், வயலுக்கும் நல்ல கூலிங்காக இருக்கும். இப்போ கரெக்டாக மணி 9ங்க. இப்போ தான் எந்திரிச்சேன். நைட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே தூங்கினாலுமேவும் காலையில் எந்திக்கிறதுக்கே எரிச்சலாக இருக்குங்க. அதனால் எந்திரிச்ச உடனே
அம்மா வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது காப்பி தூள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் தான் இப்போ டீ போட்டிருக்கிறேன். எப்போதுமே ரெகுலராக வேலை பார்க்குறத பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே கோழி எடுத்து விட்றது, அந்த இடத்துக்கிட்ட இருக்கிறது அடுப்புமே வாசலுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கிறதுனால முதல்ல கோழிக்கு வந்து அரிசி போடுவேன். கோழி சாப்பிட்டு போனதுக்கப்புறமேட்டு அந்த இடத்தெல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டு அடுப்புக்குள்ளே உள்ள சாம்பலையுமே அள்ளிட்டு மேலே அடுப்பை மூடி வச்சுருவேன். நேற்றுக்கு வந்து சாயங்காலம் போலயே அடுப்பெல்லாம் மேலே நல்லா மொழுகி வச்சிட்டேன். ஆனால் சாம்பல் மட்டும் அள்ளாமல் இருந்துச்சு. அந்த சாம்பல் எல்லாத்தையுமே இப்போ இனிமேல் தான் அள்ளணும். அள்ளினதுக்கு பிறகு அடுப்பு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாயிரும். மறுபடியும் இந்த இடத்த எல்லாத்தையுமே இப்போ தாங்க வீடை எல்லாத்தையுமே கூட்டி விட்டேன். பாப்பா இப்போ தான் எழுந்திரிச்சா பல் விளக்க போய்கிட்டு இருக்கிறா. இப்போ வந்ததுக்கப்புறமேட்டு டீ போட்டு உப்புமா செய்யணும், காலையிலக்கு சாப்பாடுக்கு செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். எந்திரிச்சிருந்து படி பாப்பா அப்படின்னதுக்கு இருமா படிக்கலான்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இருக்கிறா. கேட்டதுக்கு அப்பா கட்டில் வாங்கி போட்டது நல்ல ஜாலியாதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ வந்து மாவு ஊற வச்சுருக்குறாங்க. இன்னும் இந்த இடத்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு வேணுங்கிற பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இனிமேல் தான் உலைய வைக்கணும். கரெக்டாக மணி 10:15. இது வந்து அதுக்கு மரணத்தை எடுத்த வீடியோ. இப்போ வந்து மொதல் நாள் நான் உங்கள்கிட்ட பாப்பா ஒருத்தி மட்டும் கட்டில் மேலே கடந்ததை காட்டியிருப்பேன். மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனேவும் அவங்க அப்பா எப்போம்லாம் கால் பண்ணுறாங்களோ அப்போம்லாம் என்கிட்ட இப்படி தாங்க வம்புழுத்துக்கிட்டு இருப்பா. இப்போ வந்து உலை வச்சுருக்கிறேன். சரி, விறகு வந்து ஒல்லியான விறகு வைக்கும்போது அம்மா வந்து மாங்காய் வத்தல் காய வச்சுருக்குறாங்க. அது கூட வந்து மாட்டு சாணியோட எருது இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சோம் அப்படின்னா நின்று எரியும். உண்மைக்குமே நல்லாயிருக்கும். சமைச்சு சாப்பிட்றது கொஞ்சம் லேட்டாக ஆன மாதிரி இருக்கும். விறகுமே கொஞ்சம் சீக்கிரமாக காலியாகாது. ஆனால் வெறும் குச்சியை மட்டும் வைக்கும்போது விறகு எல்லாமே மலன்னு காலியாகிடுது. நாளைக்கு போகணும். நானும் சின்ன பாப்பாவும் போய் இன்னொரு 50 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். இப்போ மாவு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே முதல்ல கரண்ட் போயிடுச்சுங்க. மறுபடியும் கரண்ட் வந்ததுக்கப்புறமேட்டு மறுபடியும் இப்போ நான் ஓட்டி விட்டுருக்கிறேன். பக்கத்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 6 வீடு தள்ளி ஒரு கல்யாண வீடு. ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதை இனிமேல் தான் தைக்கணும். இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதேவும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலங்க. நம்ம வீட்டில் நம்ம ஒரு கிளி ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு தெரியும். மிட்டு வந்து இறந்துருச்சு. நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போதுமே பாப்பா கூட தான் சாப்பிடும். வெயில் அதிகமாக இருக்கிறனாலங்கிறதுனாலயா இல்லைன்னா அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சான்னு. ஆனால் நல்லா தான் சாப்பிடும், எங்கள் கூடலாம் விளாடும், நல்லா தான் இருந்துச்சு. நைட்டு கூட சாப்பாடு வச்சுட்டு தான் படுத்து தூங்கணும். நான் பார்த்தேனேவும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக ஒரு 8 மணி போல் பாப்பா சொன்னால், அம்மா எப்போதுமே பாப்பா தான் சாப்பாடு வைப்பாங்கிறதுனால கிளிக்கு சாப்பாடு வைக்கணுமா, அதனால் கிளியை கொஞ்சம் எடுனா கரெக்டாக நான் கூட எடுக்க வரும்போது அது வந்து இறந்துருச்சுங்க. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாப்பாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தா. வீட்டுக்கு பின்னாடி அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் ஒரு கோழியோ இல்லை மற்ற ஏதாச்சும் ஒன்று செத்தா கூட நாங்கள் அதை தூக்கி தூர எரிஞ்சிருவோம். ஆனால் மிட்டு வந்து பாப்பாவுடைய ஆசை இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து அதை வந்து புதைச்சிட்டேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லபடியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆனது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பாப்பாவை சமாளிக்கிறதுக்கு எனக்கு இன்றைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரிலங்க. ஃபேன் ஓடுதுங்க. டேபிள் ஃபேனுமே ஓடுது, மேலே உள்ள சீலிங் ஃபேனுமே ஓடுது. வேர்த்து எப்படி வெடிது பார்த்தீங்களா? சரியாவில் வெயில். காலையில் ஒரு 6 மணி ஆகும்போது பார்த்தா எந்த வெயில் எப்படி போனாலும் சரிங்க, நமக்கு தேவை டீ அப்படிங்கிற மாதிரி அடிக்கிற வெயிலையும் டீயை போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். மேடம் தூங்குறாங்க. அழகானும் அவள் தூங்குறா. இன்னும் எந்திக்கலை, இனிமேல் தான் எந்திக்கணும். அதனால் மிட்டு இறந்தது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம கூடயே இருந்துட்டு ஒருத்தங்க போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சரி, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.